ஹாய், நான் வந்து நிறைய ஆயில் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். லைக் பேராஷூட் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், பாதாம் ஆயில் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், கேஸ்டர் ஆயிலுமே தடவிட்டேன். பட் எதுவுமே எனக்கு ரிசல்ட்டே தெரிய மாட்டேங்குது, எதுவுமே எனக்கு ஃபீலே ஆக மாட்டேங்குது. ஏன்னு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலி என்னென்னா, நீங்கள் எவ்ரி 2 months 3 monthsக்கு ஒரு தடவை ஒரு ஆயிலும் யூஸ் பண்ணுறதுனால எந்த ரிசல்ட்டுமே உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலி யூ ஷுட் ஸ்டிக் டு ஒன் ஆயில். ஏதாச்சும் ஒரு ஆயிலை அட்லீஸ்ட் 3 to 6 months யூஸ் பண்ணி பாருங்கள், அதோட எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் அடிக்கடி ஆயில் மாற்றுறதுனால என்ன ஆகுது, நம்மளோட ஸ்கால்ப் வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். சரி, எந்த ஆயிலுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், எந்த ஆயிலுக்கு எப்படி ரிசல்ட் தரணும். ஸோ அதே நீங்கள் ஒரே ஆயிலில் ஸ்டிக் ஆகிடுச்சுன்னா, இப்போ நீங்கள் பேராஷூட் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, அது ரெகுலராக ஒரு 3 months 6 months கண்டினியூ யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கால்ப்புக்கு அதை யூஸ் டு ஆகட்டும். அதுக்கு தெரியணும்ல நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, அது மாதிரி தான் அதை ரியாக்ட் பண்ணும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிய வரும், யூசேஜ் தெரிய வரும். கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணால் இதே மாதிரி தெரியுது, நம்மளுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுப்பா, இல்லை கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. யூ வில் கம் டு நோ. அதுக்கு டைம் கொடுங்க. அது வந்து உங்கள் ஸ்கால்போட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது ஸ்கால்போட யூஸ் டு ஆனதுக்கப்புறம் தான் அதுக்கு உண்டான அது ரிசல்ட் அங்கே தெரியும். அதுக்கப்புறம் தான் யூ வில் ஃபைண்ட் அவுட். இல்லை இன்னுமே எனக்கு புரியல, எந்த ஆயில் யூஸ் பண்ணால் எனக்கு நல்லது, என்னோட ஸ்கால்ப்புக்கு எந்த ஆயில் எனக்கு சூட் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தால், டோன்ட் வரி, வி ஆர் ஹியர். எங்களுக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், வி வில் ஹெல்ப் யூ அவுட். விச் ஆயில் வில் சூட் யூ. ஓகே, தேங்க்யூ.